உயரங்களை மட்டுமல்ல வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஒரு முறை கிரவுண்டில் ஓட்ட போட்டாங்க அப்படின்னா உள்ளே கையை விட்டா எண்ணெய் தங்கம் எல்லாமே எடுக்கலாம் போல. அவ்வளோ ஒரு வெல்த் வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது அப்படின்னு செய்திகள்லாம் வருது. சவுதியோட எக்கனாமி வந்து அப்படியே தலைகீழாக புரட்டி போட போதா, இல்லை வந்து ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி ஒன் சைடாகவே இருக்க போதா, எப்படி மாற்ற போகுது? தங்கம் அங்கே வந்து சோர்ஸ் இருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயந்தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா மெக்கா இருக்கு இல்லையா, மெக்கா ரீஜனில் ஒரு 100 கிலோமீட்டர் 100-120 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு அங்கே வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு கம்பெனி ஏதோ பார்த்துருக்காங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே வந்து எண்ணெய் வளத்தில் அப்படி டாப்பில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் தங்கமும் இருக்குது அப்படின்ற செய்தி உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ அடுத்தடுத்து அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில். அது எப்படி இருக்க போது, சவுதியினுடைய எக்கனாமியை வந்து எப்படி பூஸ்ட் பண்ண போகுது அப்படின்றத குறித்தெல்லாம் பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. ஒரு முறை கிரவுண்டில் ஓட்ட போட்டாங்க அப்படின்னா உள்ளே கையை விட்டா எண்ணெய் தங்கம் எல்லாமே எடுக்கலாம் போல. அவ்வளோ ஒரு வெல்த் வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது அப்படின்னு செய்திகள்லாம் வருது. சவுதியோட எக்கனாமி வந்து அப்படியே தலைகீழாக புரட்டி போட போதா, இல்லை வந்து ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி ஒன் சைடாகவே இருக்க போதா, எப்படி மாற்ற போகுது? அது என்ன சொல்கிறதுன்னா, தங்கம் அங்கே வந்து சோர்ஸ் இருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயந்தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா மெக்கா இருக்கு இல்லையா, மெக்கா ரீஜனில் ஒரு 100 கிலோமீட்டர் 100-125 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு அங்கே வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு கம்பெனி ஏதோ பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கோல்டு மாதிரி லேசாக வந்து பல மின்னிருக்கு, நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னா வந்து புடுற ஆளை கூட்டுவாடா அப்படின்னு சொன்னோடனே வந்து ரொம்ப அப்படிலாம் பார்ப்பாங்கல்ல, பார்த்து எல்லாத்தையும் ஆசிடெல்லாம் ஊற்றி எல்லாம் போட்டு பார்த்து ஆமாம் நிஜமாக கோல்டு இருக்குது அப்படின்னு சில யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் இந்த பாண்ட் இருக்குல்ல, அதை வச்சு தண்ணிக்குள்ளே மண்ணை போட்டு தண்ணியை வச்சு ஆப்பிரிக்க நண்பர்கள் அப்படியே ஆட்டி ஆட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. பூரா டுபாக்கூறது. அவ்வளோ பியூர் கோல்டு வந்து அப்படி கிடந்தா அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலையை குடஞ்சி எடுத்து அதில் வந்து நிறைய க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பூரா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அந்த மண்ணை பூரா எல்லாம் வீணாக்கி கிட்டத்தட்ட வீணாக்கி அப்புறம் ஒரு டன்னு மண் வச்சுக்கோங்களேன். ஒரு டன் மண்ணிலேருந்து எடுத்தால் வந்து 2 கிராம் 3 கிராம் 5 கிராம் இவ்வளோ கோல்டு கிடைக்கும். இவங்க பார்த்தா ஒரு சின்ன பாண்டில் மண் அள்ளி போட்டு தண்ணியில் அப்படியே இருக்காங்க. அது இருக்கிற பார்த்தா வந்து கோல்டு டஸ்ட்டு. அது கோல்டு டஸ்ட்டு, கோல்டு கட்டிக்கிட்டே இருக்குது. கட்டிக்கிட்டே வருது. அது சின்ன கட்டிக்கிட்டே துகள் மாதிரி வருது. அந்த கல் உப்பு இருக்குல்ல, தூள் உப்பு பரவாயில்ல, கல் உப்பு ரேஞ்சுக்கு நல்லா பாருங்க, கல்லுப்பாக இருக்க போகுது. அது பார்த்தா பளபளன்னு அந்த மஞ்சள் கலரில் மின்னுதே போட்டு அது பார்த்து எத்தனை வீடியோன்றாங்க. அந்த வீடியோ வந்து கோல்டில் வந்து அவனுக்கு எவ்வளோ காசு கிடைக்குமோ அதை விட அதிகமாக இந்த வீடியோவில் வியூஸ் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி அப்படியே அது வந்து கொஞ்சம் டுபாக்கூர் கோல்டு. ஓகே, அப்படிலாம் பெரிய அளவுக்கு கட்டிக்கிட்டே கோல்டு வந்து வெளியே கிடைச்சதெல்லாம் ரொம்ப ரேர். இது வந்து கோல்டு வந்து பார்த்துருக்காங்க, இருந்திருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணால் இருக்குது. அப்புறம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த கோல்டுக்குன்னு சில இந்த மெட்டல் டிடெக்டர் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு செக் பண்ணும்போது ஒரு 100-125 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து கோல்டு இருக்குது. எவ்வளோ கோல்டு இருக்கும், அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நம்ம மலையை குடைய போகிறோம். இப்போ கோல்டு வந்து 105 கிலோமீட்டருக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அகலத்துக்கு, இல்லை 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் அகலத்துக்கு மலை சைடில் அந்த எல்லாம் அடித்து உடைச்சி அதை க்ரஷ் பண்ணி எடுத்து கோல்டு வந்து எடுக்க போகிறோம். எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 200 டன்னு கோல்டு. 200 டன் மொத்தம் எஸ்டிமேட்டட் 200 டன்னு. நமக்கு 1000, ஒரு டன்னு 1000 கிலோ. சைபர் சேர்த்தா 10,000, இன்னொரு சைபர் சேர்த்தா 1 லட்சம். ரெண்டால் பெருக்கும்போது 2 லட்சம் கிலோ. 2 லட்சம் கிலோ இன்ட்டு ஒரு கிலோவுக்கு வந்து 120 பவுனு, 125 பவுனு. அப்போ எத்தனை பவுனு கணக்கு வச்சுங்க. ஆரமாக செஞ்சால் அது நீங்கள் ஆரமாக செஞ்சு வந்து உங்களுடைய உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு போடலாம். அது செய்கிறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ அந்த கோல்டை எடுத்தோம்னு வச்சுங்களேன், அதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு, நம்ம ரூபாய்க்கு ஒரு 15-16 பில்லியன் US$. ஒரு பில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட 10,000 கோடி. அப்போ 15 பில்லியன் அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் கோடி. இந்த 1.5 லட்சம் கோடியும் சும்மா அப்படி பார்த்த உடனே அப்படியே கைக்கு நேரம் அப்படி வரவா போகுது. அது உடைக்கணும், அரைக்கணும், அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் விட்டு எல்லாம் கிளியர் பண்ணணும். இதுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குல்ல. இந்த ப்ராசஸ்க்கு என்ன செலவுன்னு தெரியலையே.
எப்படி இருந்தாலும் போட்ட லாபத்தை எடுத்துடலாம்ல. அதில் ஆமாம், மண்ணில் கிடைக்கிறத போட்டு லாபத்தை எடுத்தால் 1.5 லட்சம் கோடிக்கு பதிலாக ஒரு 50,000 கோடி வந்து செலவு, 1 லட்சம் கோடி நமக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். தென் அமெரிக்கா முழுக்க மிஷின் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க, போட்டு கிரேடரில் போட்டு எடுக்கிறதுக்கு. அவங்ககிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படி பார்த்தா பக்கத்தில் வந்து ஆப்பிரிக்காவில், அதான் அங்கே ஆப்பிரிக்காவில் எவ்வளோ அங்கே கோல்டு மைன் எவ்வளோ இருக்குன்றீங்க. ம். அது வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரியே மொத்தத்துக்கு சுரங்கம் தான். மாம்போன்னு ஒருத்தர் சார் சுரங்கத்துலேருந்து இதெல்லாம் எடுத்து விற்கிறாரு. அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அது ஆனால் என்னென்னா அவங்க விற்கிறாங்க, கோல்டு கிடைக்குது, அந்த கோல்டு வந்து எவனோ அனுபவிக்கிறாங்க, அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க ஆப்பிரிக்கன். ஸோ இந்த மாதிரி இப்போ இதில் வந்து 200 டன் அப்படியே நம்ம எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எத்தனை வருஷம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அது டேட்டா எடுத்து பார்த்தா அது வந்து இங்கே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி வந்து ஆரம்பித்து க்ரஷ் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு எடுக்க போகிறான்னு தெரியாது. நம்ம ஊரில் கேஜிஎஃப் வந்து எத்தனை வருஷம் எடுத்து இப்போ கேஜிஎஃப்ல வந்து கோல்டு இல்லைன்ட்டாங்க. கோல்டு இருந்தால் தானே திரும்ப க்ரஷ் பண்ண முடியும். இப்போ பார்ட் 3 வருது, வந்தால் தெரியும். பார்ட் 3 வந்து படமாக வரும், உள்ள நெஜ கோல்டு இல்லை. அப்புறம் வந்து இந்த கோல்டை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். 200 டன்னு. ஓகே, 200 டன்னுங்கிறது 2 லட்சம் கிலோங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் கோல்டாக. ஓகே, அதுக்கு செலவு வந்து ஏதோ அதில் வந்து ஒரு 1/3 வந்து செலவு வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி அதுக்கு மெஷின் அது இது செட் பண்ணி அப்புறம் தண்ணி விட்டு எடுத்து பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அப்புறம் நிறைய உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கும் மற்ற ஊர்களை விட. உங்களுக்கு அப்போ மெத்தடை மாற்றணும் இல்லையா? ஆமாம், தண்ணி. இப்போ இதுக்கு வந்து அலசுறதுக்கு வந்து நம்ம கடல் தண்ணி நேரடியாக பம்ப் பண்ணலாமே, என்ன பண்ண குடிக்க போகிறாங்க? இல்லை, ஃபர்னேஸில் வச்சு உருக்கி கூட எடுக்கலாமே, நிறைய வழி இருக்குது கோல்டு எக்ஸ்ட்ராக்ட். அப்போ அதான் இது முதல்ல மண்ணுக்குள்ளே இருக்கிறத எடுக்கணும்ல. சரி, அதெல்லாம் பண்ணுவாங்க வச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து கோல்டு கிட்டத்தட்ட 200 டன்னு 2 லட்சம் கிலோ வச்சுக்கங்க. ஓகே, அப்புறம் வந்து இப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, நம்மகிட்ட ரிசர்வ் பேங்க்லையும் கோல்டு இருக்குல்ல, அது நான் வந்து தேடி பார்க்கும்போது எனக்கு நான் படித்த தகவல் முன்னாடினா சில மாதங்கள் வருடங்களுக்கு முன்னாடி படித்தது, கோல்டுக்காக படித்தது. ஏன்னா சைனாவில் வந்து கோல்டு கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, சைனாவோட ரிசர்வ் பேங்க்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளால ஒரு 800 டன்னு நினைக்கிறேன். 800 டன்? ஏமா 800 டன்னு. ஓகே, அது மேபி இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி ஒரு 1000 மெட்ரிக் டன் இருக்கலாம். ஒருவேளை இது நம்ம சொல்கிறதுக்கு தப்பாக இருந்தால் நம்மளுடைய இந்த நேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பயங்கரமான புத்திசாலிகள். டக்குன்னு எடுத்து பார்ப்பாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, நம்ம ரிசர்வ் பேங்கில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம ஒரு 1-2 மிஸ்டேக் விட்டால் கூட நம்ம சொல்லிடுவாங்க. நான் படித்ததில் கிட்டத்தட்ட 800 டன் அப்படிங்கிற படித்த ஞாபகம். ஓகே ஓகே, சைனாவில் ரிசர்வ் பேங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால், இது கவர்மெண்ட்டோடது, ரிசர்வில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 3500 to 4000 டன்னு. பரவாயில்லையா? அவங்க பெரிய கண்ட்ரியில் இருந்தாலும் நம்மளோட எக்கானமி ஜிடிபியில் ரொம்ப பெருசு அங்கே. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட அதில் பாதிக்கு கொஞ்சம் கீழே தான் வந்து ரஷ்யாவில் இருக்குது. இப்போ சமீபத்தில் நிறைய கோல்டு வாங்கி குமிச்சாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து இப்போ சமீபத்தில் தான் அமெரிக்காவில் கோல்டை வந்து எடுத்து அங்கே வச்சுருந்த ரிசர்வ் பேங்கில் அங்கே உள்ள இதில் அடமானம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் பத்திரமா வச்சுருப்பாங்கல்ல, அது திருப்பி அங்கேருந்து எடுத்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அதை வெளியே எடுத்து விற்றுட்டு அந்த காசை வச்சு இங்கே புதுசாக கோல்டு வாங்கினாங்க ஃப்ரான்ஸு. அப்போ அவங்ககிட்ட எடுத்தோன்னா அவங்ககிட்ட வந்து சில 100 இல்லை சில 1000 டன்னு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, உலகத்தில் அதிகமாக வந்து தங்கம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீடுகளில் தான், இந்தியாவில். கரெக்டாக சொன்னீங்க. இந்திய வீடுகளில் இருக்கிற தங்கத்தோட அளவு எவ்வளோன்னு ஏதாவது ஒரு குத்துமைப்பு ஆகிய சொன்னேன். ஏன்னா தங்கத்துக்கு வந்து இப்போ நம்ம ரீஜன் மொத்தத்துக்கு கேட்கும்போது பியூரிட்டி அண்டு அதிகமான வியாபாரம் அப்படிங்கும்போது தங்கம் வந்து துபாய் அண்டு சிங்கப்பூர். ஓகே, ஆனால் உலகத்தில் அதிகமான தங்க ரிசர்வ் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இல்லாமல் வீட்டுக்குள்ளே ரிசர்வ் நிறையா இருக்குது. நமக்கு நம்ம வீடுகளில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரில, ஆனால் நம்ம கவர்மெண்ட் ரிசர்வ் விட அதிகமாக வச்சுருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். கவர்மெண்ட் ரிசர்வ் அப்படிலாம் டக்குன்னு சொல்லிடாதீங்க. கவர்மெண்ட் ரிசர்வ் விட அதிகமாக வச்சுருக்காங்க நம்ம வீடுகளில். இருக்குது. எவ்வளோ இருக்கும் தோராயமாக நான் படித்த வரைக்கும் டீட்டெயில் எடுத்த வரைக்கும் 24,500 டன்னு. திரும்ப நோண்டி மண்ணுக்குள்ள வச்சா பூமி புடச்சிரும் போலையே, அவ்வளோ எப்படி இவ்வளோ எடுத்தாங்க உள்ளே இருந்து? இல்லை, அது இப்போ இங்கே நம்ம ஊர் தங்க மட்டுமா, ஆப்பிரிக்காவில் எடுத்து எல்லா நாட்டிலேருந்துமே வாங்குறோம்ல. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் 100 பவுன் 50 பவுன் அட்லீஸ்ட் வந்து அக்ஷய திருதியன்னு சொல்லிட்டு ஒரு குண்டு முடியாத வந்து 2 கிராம் வாங்கணும். நாடு முழுக்க வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 4 கிராம் வாங்குறாங்க அக்ஷய திருதியை. அதை ஊரா பரப்பி விட்டு நம்ம இருக்கிற பெண்களில் வந்து ஒரு 40 கோடி பெண்கள், அதில் வந்து ஒரு 20 கோடி பேர் 4 கிராம் வாங்கினான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஒரு 10 கோடி பவுன் ஆயிருமா? எங்கேயோ போயிரும்ல. எனக்கு அதெல்லாம் தெரியல சார். என்ன வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், 4 இடத்துக்கு போங்க, கம்பேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா இங்கே வாங்குங்க.
அப்படி ஆமாம். அது அங்கே போய் நான் வெள்ளி தான் வாங்குவேன் 2000 ரூபா. இல்லை, அது எப்படின்னா அவர் சொல்கிறது வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் உழைச்ச பணம் இருக்கா, அது வந்து எங்கிட்ட வந்து கொடுங்க, நாங்கள் தங்கமாக தர்றோம், வெள்ளியாக தர்றோம். சரி, அதில் சரி இப்போ 24,500 டன் வீடுகள் இருக்குது. சரி, நான் இவ்வளோ டன்னு உலகத்திலே ரொம்ப அதிகமாக இங்கே தான் இருக்குது. அப்போ சரி, இதை வந்து சும்மாவே ஏன் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம அரசு வந்து திடீர்னு ஒரு பிளான் போட்டுருக்காங்க. 2025 போட்டது. இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா கேள்வி. என்ன தெரியுமில்ல, உங்கள் தங்கத்துக்கு நாங்கள் வட்டி தர்றோம், நீங்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ கொடுக்க போகிற வட்டி எப்படி தருவாங்க? நீங்கள் தங்கம் இருக்குன்னு சும்மா சொல்கிறீங்க சார். அது என்ன சார், இங்கே போய் நம்ம லோக்கல் கடையில் வைக்கிறதுக்கு அங்கே கொடுக்க போகிறேன் ஒன்று தானே? அது ப்ராசஸ் வந்து இன்னும் முழுமையாக டீட்டெயில் வந்து அங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரணும். ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் எப்படி தெரியுமில்ல, இப்போ உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 100 பவுன் வச்சுருக்கீங்க. வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள், மனசுக்கு ஒப்பவே மாட்டுது. அதாவது ஒரு பேச்சுக்காவது இருக்கட்டும் வைங்க. சரி, ஓகே. உங்கள்கிட்ட அல்லது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டு ஒரு 100 பவுன் இருக்குது. சரி, இதுக்கு முதல் சொன்னதே பரவாயில்ல. 100 பவுன் இருக்குது. ஓகே, 100 பவுன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னாச்சு, 800 கிராம். அப்படி தானே? சொல்லுங்க, எல்லாம் இமேஜினரி தானே. 800 கிராம் இருக்குது. ஓகே ஓகே 800 கிராம் அது வந்து அல்ல 1 கிலோ அது கிட்டத்தட்ட வந்துச்சு. இல்லை ஒரு 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 1 லட்ச ரூபாய், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வந்து தங்கம் இருக்குது. இப்போ என்னென்னா கவர்மெண்ட் என்ன பண்ணான்னா, கவர்மெண்ட் நேரடியாக கொடுக்கறதுக்கு இப்போ நிறைய பெரிய பெரிய கடைகள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஆத்தரைஸ்ட் ஏஜெண்டாக மாற்றுறாங்க. ஓகே. இப்போ நமக்கு பக்கத்தில் நடந்து வெளியில் போயாச்சுன்னா அங்கே வந்து கோல்டு ஜுவல்லரி மார்ட்னு போட்டிருப்பாங்கல்ல, ஆர்எஸ் சேட் கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு அவரெல்லாம் வந்துடுவாரா? அப்போ அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு அங்கே போயாச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, நம்மகிட்ட வந்து இருக்கிற கோல்டில் வந்து அது வந்து 18 கேரட்டா, 22 கேரட்டா, 24 கேரட்டா இதெல்லாம் பார்ப்பாங்க. 24 கேரட்டில் நகையாக இருக்காது, பிஸ்கட்டாக இருக்கும். நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது. பிஸ்கெட்டா? ஆமாம், கோல்டு பிஸ்கட். க்ரீம் பிஸ்கெட் தான் தெரியும். கோல்டு வந்து இதோ பிஸ்கட்டு தெரியும். கோல்டு பிஸ்கட் கேள்வி கூட பட்டது இல்லையா? கோல்டு பிஸ்கெட்னா இந்த பெட்டியில் படத்தில் வச்சு அதே தான் கோல்டு பிஸ்கட்டு. என்ன அப்புறம் கோல்டு பார் அது. ஓகே, 1 கிலோ 2 கிலோ கோல்டு பார்னா இது இந்த டி நகரில். அதான், ஆமாம், கோல்டு பாரு. அப்புறம் வந்து காயின் கோல்டு 1 பவுனு 2 பவுன் காயின் இப்படி வச்சுக்கோங்க. அந்த கோல்டு இதை வந்து நம்ம நகையாக இருக்குது, பழசாக இருக்குது, அது என்ன செய்வாங்கன்னா சும்மாவே தூங்கிட்டு இருக்கு. அதை வந்து அங்கே ஒரு ஏஜென்ட்டை கொடுத்த உடனே அவங்க வந்து வெயிட்லாம் போட்டு பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஒரு விலை போடுவாங்க. கரண்ட்டில் விலை அது ஆக்சுவலி என்ன இருக்கும், புல்லியன் மார்க்கெட் விலை. லண்டன் புல்லியன் மார்க்கெட்டோடது லண்டன். அந்த விலையை வந்து போட்டு இவ்வளோ விலை இருக்குது, இத்தனை கிராம் இருக்குன்னு எல்லாம் போட்டு உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டாக மாற்றிடுவாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, அதுக்கு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்க 2.5% சம்திங் ஏதோ வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்க போகிறாங்க. உங்கள் கோல்டு என்ன செய்வாங்கன்னா அப்படியே பத்திரமா வந்து லாக்கரில் வச்சுருக்க மாட்டாங்க, அதை பூரா உருக்கி கட்டியாக மாற்றி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஐயோ, டிசைனாக வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும் வாங்கி பார்த்துலாம் வாங்கியிருப்பாங்க. பழசாக இருக்கும்ல, பார்த்து இருக்கிறத அது நீ கொடுத்தா அதை பூரா உருக்கி பாராக மாற்றி கட்டியாக மாற்றி கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிடுவாங்க. மைல் டிசைன்லாம் இப்போ உருக்கிடும் அப்படியே. அது என்ன டிசைனாக இருந்தாலும் முதல்ல கடைசியில் பார்த்தா வந்து ஒரு செங்கல் மாதிரியும் பிஸ்கட்டு மாதிரியும் இது மாதிரி மாறி இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கோல்டு தான் கையில் இருக்கும். ஓகே, அந்த டிஜிட்டல் கோல்டு உங்களுக்கு வேல்யூ 10 லட்ச ரூபா. ஜெராக்ஸ் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கணுமா? அது மாட்டிக்கிங்க. உங்களுக்கு வருஷம் எத்தனை மாதத்துக்கு வரைக்கும் தெரியாது, ஆனால் வருஷம் உங்களுக்கு அவங்க கொடுத்த வட்டி அதுலேருந்து வந்து சேர்ந்து வரைக்கும் சூப்பர். ஓகே தான். என்ன அந்த டிசைன் மாற்றா நமக்கு வந்து அடமானம் வச்சோம்னா அப்படியே கிடக்கும், நம்ம காசு கட்டணும் சார். ஆனால் அடமானம் தானே சார், அடமானத்தை இப்படி உருக்கி இது பண்ண முடியும்? சரி, இப்போ நீ டென்டேட்டிவாக சொல்கிறீங்க. அதில் இது வந்து ஆக்சுவலாக நமக்கு அவன் வட்டி தர்றான், கவர்மெண்ட் நமக்கு வட்டி தருது. எப்படி தருவோம்? அடமானம் வச்சு நமக்கு வட்டி எப்படி தருவான்? அடமானம் வச்சு நம்மள வட்டி கட்ட நம்ம அடமானம் வச்சு காசை வாங்கிக்கிறோம். ஆனால் இப்போ இப்படி வச்சுங்களேன், நம்ம கையில் வந்து 10 லட்ச ரூபா கேஷாக இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கு கோல்டு இருக்குது. ஓகே, கோல்டு வந்து அடமானம் தான் வைக்க முடியும், நம்ம வந்து அங்கே கேஷ் வாங்க முடியும். இந்த 10 லட்சம் கேஷ் இருக்குல்ல, இதை வந்து அங்கே டெபாசிட் பண்ண முடியும். டெபாசிட் பண்ண நமக்கு வந்து வருஷத்துக்கு 5.5% தர்றாங்கல்ல, இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல. அது மாதிரி கோல்டு இருக்கு இல்லையா, இந்த கோல்டை வந்து கேஷாக கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வட்டி தர்றாங்க. நான் கேஷ் போடும்போது என்ன சீரியல் நம்பர் கொடுத்தனோ அதே நம்பர் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து திருப்பி வாங்கணும் அப்படின்னா 3 வருஷம் வச்சுக்கலாம். 3 வருஷம் கழிச்சு வாங்கும்போது உங்களுக்கு அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து அந்த கோல்டு வாங்க முடியும். ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு வந்து வச்சுட்டீங்க. உங்களுடைய நீங்கள் கொடுத்த கோல்டு இன்றைக்கி கோல்டு வேல்யூ வந்து 10 லட்ச ரூபா. 3 வருஷம் கழிச்சு அது வந்து 12 லட்ச ரூபா அப்படின்னா நீங்கள் 12 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்கள் கோல்டு கிடைக்கும். ஓகே, அது ஒரு மாதிரி சிஸ்டம். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இது நமக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன பண்ணுதுன்னு தெரியாது. ஏன்னா 24,500 டன் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது எப்படி சும்மா இருக்கலாம்?
அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டம் போட்டு அதுக்கு அட்ராக்டிவாக வந்து எல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கும் சவுதி அரேபியாவில் இங்கே கிடச்சிருக்க இந்த 200 டன்னு இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் சவுதியில் கிடைச்சாலும் நம்ம மக்கள் வேலை செய்கிறாங்கல்ல, அங்கேருந்து வாங்கி நல்ல ஒரு ஆரம் இது செயின் கீனெல்லாம் போட்டு அங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம். அந்த 200 டன்னில் வந்து மேபி ஒரு 50 டன் இந்தியாவுக்கு வந்து சேரலாம். வாங்குவாங்கல்ல. இருக்கு கோல்டில் வந்து நம்ம நாடு மாதிரி ஒரு சேஃப்டிக்காக அப்படி பண்ணுவாங்க. அதனால் இந்த சவுதி கோல்டு இருக்கு இல்லையா, சவுதியில் வச்சுக்கோமே, அதோட குரூட் ஆயில் இருக்குல்ல, அதோட ரேட்டு அதில் கிடைக்கக்கூடியது இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ட்ரில்லியனில் பண்ணுறாங்க, பில்லியன் ட்ரில்லியனில். இது மொத்தத்துக்கு எடுத்து முடித்தா வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி அதில் 15-16 பில்லியன் கிடைக்குது அப்படின்னா இது அவங்களுக்கு டீ செலவு தானே. ஆனால் எங்கிட்ட கோல்டு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமை, அவ்வளோதான். ஆமாம். ஸோ அந்த ஏன் மக்கா ரீஜனில் இருக்குது அப்படின்னா, மெக்கா அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு டெசர்ட்டாக இருக்காது, மலைகளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ராக்கில் அந்த இதில் நான் போயிருக்கேன், நான் தெரியும். அங்கே வந்து வெறும் மலைகளாக இருக்கும். ஓகே, அதனால் அந்த ராக்கு இது அந்த மாதிரி அதில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 100-125 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். எது எப்படியோ சவுதியில் கிடைச்சாலும் சரி, இல்லை கத்தாரில் கிடைச்சாலும் சரி, நம்ம ஏதாவது உழைச்சாதான் நம்ம குண்டுமணி தங்கமாவது. ஆமாம், எப்படியும் அக்ஷயத்தில் வாங்கினா கூட நம்ம வந்து ஓடி உழைக்கணும். ஆமாம். எனிவே தங்கம் சவுதியில் புதுசாக கிடச்சிருக்கு. ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு வேல்யூக்குள்ளே இருக்குது சங்கம், அவ்வளோதான். நம்ம இந்தியாவில் வீடுகளில் தூங்குகிற தங்கத்துக்கு இந்தியா அரசு வந்து வட்டி கொடுக்க போகுது. இப்படிங்கிற 2 தகவலோடு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். ஓகே சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.